தேர்தல் தேதி கூட அறிவிக்காத நிலையில் அவசரமாக தனது சின்னத்தை மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதான் நாங்க அன்பா இந்த அரசுக்கு வைக்கிறோம். வேற ஏதாவது நாம் தமிழர் கட்சி சின்னம் இல்லாம வருகிற நாடாளுமன்ற தேர்தலை கட்சி எப்படி எதிர்கொள்ள போகுது? நீ கேக்குறதே ஏதோ என்ன சின்னம் இல்லாம எப்படி எதிர்கொள்ள? ஏதாவது ஒரு சின்னம் இருக்கும்ல. விவசாயி சின்னம் இல்லைன்னா போட்டி போட முடியும். எல்லாரும் விவசாயி சின்னத்தை வச்சுதான் அப்படி எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்னம் அது கண்ணா கிசான், அது விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான். அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது. அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி சரி பண்ணவன் நான் தான். அது சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்க தான். அது இதுல இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஊடகவியலாளர்கள். ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தா அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு, விதி இருக்கு. இப்ப எனக்கு அவசரமா நீங்க வட மாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவர் பிஜேபியிலிருந்து பிரிஞ்சு சென்றிருக்காரு. இவர் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். வீர ராகவ ரெட்டியோ அதாவது ஒரு பேரு. அவரு கடந்த 21 தேர்தலில் 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. 71 வாக்கு வாங்கியிருக்காரு. அவரு எரிகாற்று உருளை சின்னத்துல, சிலிண்டர் சின்னத்துல. இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன். அதை கவனிக்கல. 6 மாசத்துக்குள்ள அந்த சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில். அப்ப நான் அதுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு. அவசரமா அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல, மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது, இப்ப எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கல. அண்ணன் வைக்கோல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்கறாங்க. அண்ணன் திருமாவளவன். அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயின்னு நான் வச்ச பேரு, அது கண்ணா கிசான். அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்துலன்னு தெரியாது. அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ இதுல இன்னும் நுட்பமா பாருங்க. அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்ப நானு நீங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், ரெகக்னைஸ்டு பார்ட்டி இல்லைங்கிற. அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான். அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகால நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உள்ள தான் வாங்கி சிலிண்டர் தான் வாங்கியிருக்கு. அப்படி ஆந்திராவில் நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர், கேஸ் ஸ்டவ், அது வாங்கியிருக்கு. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்னம் அப்படி கொடுத்த? இது எந்த விதியில் இருக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.